வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவக்காய் சுக்கா செய்ய போகிறோம். பாவக்காய் வந்து கசக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் ஒரு 4 பாவக்காய் எடுத்துருக்கேன் சின்ன சின்னமாக, வீட்டில் காய்ச்சது. அதனால் அதை சின்ன சின்னமாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்ச பாவக்காயில் வந்து கொஞ்சம் உப்பை போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கங்க. நல்லா உப்பை போட்ட உடனே அதில் உள்ள தண்ணிலாம், அந்த கசப்பு தண்ணிலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நான் செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கனாவே போதும். அந்த கசப்பு தண்ணிலாம் ஊறி வெளியில் வந்துடும். தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், சும்மா உப்பு போட்டால் மட்டுமே போதும். இப்போ பாருங்கள், நான் புளிஞ்சு காட்டுறேன் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். அந்த டம்ளரில் இது பூராமே கசப்பு தண்ணி தான். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். நம்ம தண்ணி வேறு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை. அதில் உப்பு போட்டு அதில் உள்ள தண்ணி மட்டும்தான் வருது. பாவக்காயில் உள்ள தண்ணி மட்டும், எல்லாமே பியூர் கசப்பு தண்ணி. இப்போ வந்து இந்த தண்ணியை குடித்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் குடிக்க முடியாது, பயங்கர கசப்பாக இருக்கும். பாருங்கள், புளிஞ்சி எடுத்தோடனே ஒரு 4 பாவக்காய் தான் இருக்கும், சின்ன பாவக்காய். அதிலே எவ்வளோ தண்ணி வந்துக்குன்னு பாருங்கள். நம்ம வேறு தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அதில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் வரையும் ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கூடவே தான் ஊற்றுற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம எண்ணெயிலே வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா வேகமாகவே வதங்கிடும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி நம்ம இப்போவே பாவக்காயை கொட்டிட்டோம்னா அது சரியாக வராது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓரளவு ஒரு மீடியம் சைஸுக்காவது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்ச பாவக்காயை அதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ நிறையா இருக்குது, இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லாவே அந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நல்லா எல்லா பக்கத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். வேகாது, ஆனால் கருகி போயிடும் சுற்றி உள்ளதெல்லாம். அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்ருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். ஓரளவுக்கு பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. தேவைக்கு ஏற்ப போட்டுங்க. உங்களுக்கு சாப்பிட்டு கூட பார்த்துக்கலாம் உப்பு இருக்கா இல்லையான்னு. அந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுங்க. நீங்கள் இதில் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல, நான் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அப்படியே வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காய் சுக்கா ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காய் பிடிக்காத கூட விரும்பி நல்லா வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராகவே இருக்கும். ரொம்ப கசப்பெலாம் இருக்காது நம்ம புளிஞ்சு எடுத்ததுனால. ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன ஏதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. டாட்டா பாய்.